Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம லாஸ்ட் வீடியோல AutoCAD jobs பத்தி போட்டுருந்தோம். சோ அதுல சில கமெண்ட்ஸ் பார்த்தேன். சோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். சோ Unacademy ல இருந்து பாத்தீங்க அப்படினா டெஸ்ட் மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க கேட்டுக்கு. சோ அதுல பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. 14th நவம்பர் 21st நவம்பரும். சோ 28th நவம்பர் ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறாங்க. சோ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணினாலும் நீங்க 28th நடக்கக்கூடிய டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். அதுக்கு பாத்தீங்க அப்படினா ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. 1 to 5, 6 to 10, 11 to 25 ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா இது வந்து மெக்கானிக்கல், சிவில், இசிஇ, எலக்ட்ரிக்கல், சிஎஸ் அண்ட் ஐடி, கெமிக்கல். சோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே கண்டக்ட் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படினா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிவில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து 14th நவம்பர்ல இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஜியோ டெக்னிக்கல், ஃபவுண்டேஷன், இன்ஜினியரிங், ஹைட்ராலஜி ஸோ இந்த மாதிரி டாபிக் எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 21st நவம்பர்ல இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் இந்த டாபிக்ஸ். அதுக்கப்புறம் 28th நவம்பர்ல பில்டிங் மெட்டீரியல்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த டாபிக்ஸ் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கான்செப்டுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம AutoCAD ஜாப்ஸ் போடும்போதே சொல்லியிருந்தோம் எப்போவுமே ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் நம்மளுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மறுபடியும் நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ AutoCADம் 3ds Max மட்டும் போதுமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு காம்போன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதில் 3 சாஃப்ட்வேர் இருந்தால் தான் அது ஒரு காம்போ. அதாவது நான் ஜென்ரலாக சொல்லலை, நம்ம சிவில் சாஃப்ட்வேர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு 3 சாஃப்ட்வேர் வச்சு நம்ம லேர்ன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது AutoCAD அந்த சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரிவிட்லேயும் இம்போர்ட் பண்ணலாம், 3ds Maxலேயும் இம்போர்ட் பண்ணலாம், ஸ்கெட்சப்லேயும் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ ஒவ்வொரு கம்பெனிஸும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. அவங்க வந்து ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா AutoCADம் ஸ்கெட்சப்பும் யூஸ் பண்ணி போடலாம், இல்லை அப்படின்னா AutoCAD ஸ்கெட்சப் யூஸ் பண்ணிவிட்டு 3ds Maxல ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்பெனி அந்த இது வந்து அவங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து டிஃபர் ஆகும். நீங்கள் இது மட்டும் போதுன்னு சொல்லிட்டு விட முடியாது. இதில் வந்து நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதே தான் டிராஃப்டிங், டிசைனிங், அனாலிசிஸ். ஸோ இது மட்டும் தான் நம்ம செப்பரேட் பண்ண முடியும். அதாவது டிராஃப்டிங் எடுத்தோம்னா AutoCAD, டிசைன் எடுத்துக்கிட்டோம்னா ரிவிட், 3ds Max, ஸ்கெட்சப். அதுக்கப்புறம் அனாலிசிஸ் சைடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாட் ப்ரோ, இடேப், டெக்லா. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் இதை மட்டும்தான் செப்பரேட் பண்ணி படிக்கணும். நீங்கள் வந்து டிசைனுக்குள்ளேயே செப்பரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? இப்போ ரிவிட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிவிட்டில் நம்மளுக்கு 3 இருக்குது. ரிவிட் ஆர்கிடெக்சர், ரிவிட் ஸ்ட்ரக்சர், ரிவிட் MEP. ஸோ இது 3ம் பார்த்தீங்க அப்படின்னா ரிவிட் ஆர்கிடெக்சர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஜென்ரலாக யார் வேணாலும் போடலான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு டிகிரி பிஎஸ்சி முடித்தவங்களாகட்டும் இல்லை பிஇ முடித்தவங்க யார் வேணாலுமே அது டிசைன் பண்ணலாம். க்ரியேட்டிவிட்டி இருந்துச்சு, டூல் தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க டிசைன் பண்ணலாம். அதுவே ரிவிட் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது சிவில் படித்தவங்க தான் அதில் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். அதனால் ரிவிட் ஸ்ட்ரக்சர் அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. இப்போ ரிவிட் MEPன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை வந்து மெக்கானிக்கலும் படிக்கலாம், எலக்ட்ரிக்கலும் படிக்கலாம், சிவிலும் படிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிவிட் MEPக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு அந்த ரிவிட் ஆர்கிடெக்சர் லேர்ன் பண்ணிட்டு தான் நம்ம ரிவிட் MEP போக முடியும். ஓகேங்களா? இப்போ ரிவிட் ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்கள் படிக்கணும்னு இஷ்டப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் செப்பரேட் சாஃப்ட்வேரை நீங்கள் படிச்சிக்கலாம். ரிவிட் ஆர்கிடெக்சர் பேசிக் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் ரிவிட் MEP நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, அது வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே சரி, ரிவிட் MEP லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவிட் ஆர்கிடெக்சர் தான். ஸோ அதில் ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய டூல்ஸ் தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து அடுத்த ரிவிட் MEP படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் வந்து இப்போ காம்போன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா AutoCAD, 3ds Max இதோட விட்டுறாமல் AutoCAD, 3ds Maxல இப்போ ரெண்டர் பண்ணிடுவீங்க. அட்லீஸ்ட் அந்த எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஷாப் ஆச்சும் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? AutoCAD, 3ds Max அண்ட் தென் ஃபோட்டோஷாப் இது 3 ஒரு காம்போவை வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா AutoCAD, ஸ்கெட்சப், ஃபோட்டோஷாப் இது 3 ஒரு காம்போவை வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களால் முடிஞ்சுது, உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த 4 சாஃப்ட்வேருமே லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். AutoCAD, ரிவிட் 3ds Max, ஸ்கெட்சப் அண்ட் தென் ஃபோட்டோஷாப். ஓகேங்களா? அந்த 5th ஒன்று ஆட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ரிவிட் ஆர்கிடெக்சர். ஸோ ரிவிட் ஆர்கிடெக்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒன்று. அதாவது நம்ம 3ds Max, ஸ்கெட்சப் இதெல்லாம் ஒரு க்ரியேட்டிவிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரிவிட் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி ப்ளஸ் நம்மளுடைய சிவில் நாலேஜ் இருக்கணும்.
ஸோ சிவில் நாலேஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஷெடியூலிங்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ மெட்டீரியல் குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ரிவீட்டில் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அந்த நம்ம கம்பெனிஸ்க்கு இன்டர்வியூன்னு போகும்போது அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா ரிவீட்டில் எல்லாமே கற்றுருக்கணும், அதாவது வாலும் கிரியேட் பண்ண டிசைனும் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஷெடியூலும் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக ஃப்ளோவாக போகும். நீங்கள் வந்து அங்கங்கே அதாவது ஆட்டோகேட் படிச்சுட்டு ரிவிட் ஆர்கிடெக்சர் ரெண்டும் படிச்சுட்டு அப்புறம் டேரெக்டாக ஃபோட்டோஷாப், ஸோ இந்த மாதிரி தயவுசெய்து படிக்காதீங்க. ஆட்டோகேட் 3ds Max ஃபோட்டோஷாப் 1, ஆட்டோகேட் ஸ்கெட்சப் ஃபோட்டோஷாப் 2, ஆட்டோகேட் ஸ்கெட்சப் 3ds Max ஃபோட்டோஷாப் இது 4 சாஃப்ட்வேரும் சேர்ந்த 1. இல்லை அப்படின்னா ரிவிட் ஆர்கிடெக்சர் டோட்டலாக ஃபுல்லாக நீங்கள் தரவாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படாது. ஏன்னா ரிவிட் ஆர்கிடெக்சர் மட்டுமே யூஸ் பண்ணுற கம்பெனிஸ் இப்போ நிறைய ஆயிடுச்சு. ஆட்டோகேடும் ரிவிட்டும் மட்டுமே வச்சு ஷெடியூலிங் எல்லாமே அதிலே பண்ணுற கம்பெனிஸும் இருக்காங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து இந்த கம்பெனிக்கு தான் இன்டர்வியூ போவீங்க, அந்த கம்பெனிக்கு தான் இன்டர்வியூ போவீங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம ரெஸ்யூம் அப்லோட் பண்ணும்போது நம்ம எந்த சாஃப்ட்வேர் எந்த கம்பெனியில் கேட்குறாங்கன்னே தெரியாது. அதனால் இதுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே லேர்ன் பண்ணிக்கோங்க. இது அவ்வளோ டஃப்பாலாம் இருக்காது உங்களுக்கு. ஆட்டோகேட் மட்டும்தான் தனியாக இருக்க மாதிரி இருக்கும். மீதி 3ds Max கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கெட்சப் ஈஸியாக இருக்கும். இல்லை ஸ்கெட்சப் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் 3ds Max ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். நீங்கள் வந்து 3ds Maxன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் டு பட்டன் எல்லாமே நீங்கள் வந்து டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அனிமேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் அந்த பேசிக்காச்சும் உங்களால் லேர்ன் பண்ணி நீங்கள் வந்து டூல் யூஸ் பண்ண தெரியுதா அப்படிங்கிறத இன்டர்வியூவில் செக் பண்ணுவாங்க. இன்டெப்த்தாக கண்டிப்பாக போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணிப்பாங்க. நீங்கள் வந்து பேசிக் மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணிப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து பேசிக் மட்டுமாச்சும் நீங்கள் கற்றுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த காம்போங்கிறது ரொம்ப முக்கியம். டிசைன் சைடு இல்லாமல் நீங்கள் அனாலிசிஸ் சைடு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டர். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது ஸ்டாட் ப்ரோ, டேப், டெக்லா இது எல்லாமே உங்களுக்கு எப்படி தனித்தனியாக கற்றுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு டிசைன் அனாலிசிஸ் முடிவு பண்ணிவிட்டு இந்த காம்போவில் நீங்கள் கொண்டு போங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.